தமிழகத்தில் நாளை தேர்தல் பிரச்சாரங்கள் கடைசி நாள். தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிய இருக்கிறது. மோடி அவர்கள் 7 முறைக்கு மேலே தமிழகம் வந்திருக்கிறாரு. பல ரோட் ஷோக்கள், பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், ஜேபி நட்டா, பல தலைவர்களுடைய ரோட் ஷோலாம் தமிழகத்தில் நடந்திருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் வரக்கூடிய கடைசி வார கருத்து கணிப்பு, அதாவது ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பு படி தமிழகத்தில் 39 தொகுதியிலும் இந்தியா கூட்டணி திமுக தான் கைப்பற்றும்னு அந்த கருத்து கணிப்பில் தகவல் தெரிஞ்சிருக்கு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த எந்த விதமான தொகுதிகளும் கிடைக்காது. வாக்கு சதவீதம் மாத்திரம் 19% பாஜகவுக்கும், அதிமுகவுக்கு 23% சொல்லியிருக்காங்கல்ல. இவ்வளவு பாஜக தலைவர்கள் ரோட் ஷோ பண்ணியும் பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காதுன்னு அந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் கள யதார்த்தம். பாஜகவிற்கு இங்கே எந்த விதமான ஒரு ஓட்டு பர்சன்டேஜும் கிடையாது. அவர்களுக்கென்று வாக்காளர்கள் இருப்பாங்க. திமுக அதிமுகவை பிடிக்காதவர்கள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. பட் இவர்கள் பாஜக நாங்கள் தனித்துவமானவர்கள், எங்களுக்கும் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை, திராவிட கட்சிகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி என்றைக்குமே பண்ணதில்லை. இது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போது தனியாக களம் காணுகிறார்கள். ஸோ எந்த அடிப்படையில் மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள்? அது மோடி அவர்கள் ரோட் ஷோ வருகைக்கு முன்பு இது போன்ற கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பாஜக அதிகமான ஓட்டு வாங்கும், 4 தொகுதிகளை கைப்பற்றும் சொன்னாங்க. சென்னையில் கூட ஒரு தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு கூட சொன்னாங்க. ஆனால் மோடி அவர்களுடைய ரோட் ஷோக்கு பிறகான அந்த கருத்து கணிப்பில் பாஜக ஒரு சீட்டு கூட வாங்காதுன்னு சொல்கிறாங்களா? இது எப்படி? இது அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. இது விலை போகாத வடை அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. ஊசி போன வடைன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த சர்வே எடுக்கிறவங்களுக்கு. ஒரு தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் 3 மாதங்களுக்கு முன்னால் எடுக்கலாம், ஏன்னா மக்கள் மறந்து விடுவார்கள், களம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ அந்த கணக்கெடுப்பு நடத்துபவர்கள் அவங்களுடைய அந்த ஜெனுவின்னஸை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா உண்மையை சொல்லி தானே ஆகணும். போய் சொன்னால் அப்புறம் திருப்பி நம்ப மாட்டாங்கல்ல, அவர்களுடைய க்ரெடிபிலிட்டிக்கு தானே அங்கே ஒரு இஷ்யூவாக வருது. ஸோ அதனால் அப்படி மாற்றி சொல்ல மாட்டார்கள். அதே போல் என்ன அப்படின்னா, இங்கே வராரு, எல்லா ரோட் ஷோவும் இங்கே அட்டர் ஃப்ளாப் ஆகுது. இருந்தாலும் இந்த வேதாளம் சற்றும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் போய் வேதாளத்தை கொண்டு வந்த மாதிரி அவங்களும் திருப்பி அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த பலனும் அவர்களுக்கு இதனால் கிடைக்க போவது கிடையாது. ஆனால் அவர் பிரச்சாரத்தில் நேற்று அம்பையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, திமுக திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தையே ஒழிச்சிட்டாங்க, தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, திராவிடம்னு சொல்லி சொல்லி தமிழை அழிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இல்லை, அதாவது அவருக்கு தமிழ் கலாச்சாரம்னா என்னன்னு தெரியல. அந்த அடிப்படையில் தான் திரு மோடி அவர்கள் இப்படி பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் பேசினார். என்ன பேசினார்? சாவன் மாதத்திலே இறைச்சி உண்ணுகிறார்கள் எதிர்க்கட்சியினர் அப்படின்னு சொல்லி நம்முடைய உணவு பழக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். இறைச்சி உண்ணுவேன், உண்ண மாட்டேன், அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்தியாவில் சுமார் 75-80% மக்கள் புலால் உண்ணுபவர்கள். அவங்களுடைய உணவு பழக்கத்தை ஏதோ அது ஒரு தவறு என்பது போல, அது ஏதோ ஒரு செய்யக்கூடாத குற்றம் என்பது போல சித்தரிக்கக்கூடியவர் மோடி. அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம்? இந்தியாவுடைய கலாச்சாரமே அவருக்கு தெரியலையே. இந்தியாவில் 80 பேர் சாப்பிடக்கூடிய அந்த உணவு பழக்கத்தை யாரோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவங்க கடைபிடிக்கிற அந்த சடங்குக்கு ஏதுவாக இந்தியாவில் யாருமே இறைச்சி சாப்பிடக்கூடாது என்ற வகையில் பேசியிருக்கிறாரே பிரதமர். இவருக்கு இந்திய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க தெரியுமா? அவருக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இது புதுசு கிடையாது. இந்த ஃபுட் ஃபேசிசம் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா பண்ணாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2003 கொண்டு வந்தாங்க. ஆடு மாடு கோழி வதை தடுப்பு சட்டம்னு கொண்டு வந்துட்டு கோயில்களிலே அவற்றை பலியிட தடைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? வாஷ் அவுட் கொடுத்தாங்க. 40க்கு 40 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனார்கள். 2001 தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார். 3 வருடங்கள் ஒரே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்ற காரணத்தினால வாஷ் அவுட் செல்வி ஜெயலலிதா. உணவு பழக்கத்தை விமர்சிக்கிறீர்களா? உணவு பழக்கத்தை மாற்ற முயற்சி செய்தால் இந்திய மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன வேணால் என்னால் எனக்கு என்ன பிடிக்குதோ
எனக்கு வந்து என்னுடைய சிறு வயது முதல்ல என்னுடைய தாய் தந்தையர் வந்து எனக்கு என்ன உணவை கொடுத்து வளர்த்துருக்கிறார்களோ அதுதான் எனக்கு பிடிக்கும், அதை தான் நான் சாப்பிடுவேன். அந்த பழக்கத்தை தான் நான் கடைபிடிப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விரதம் இருங்க, நீங்கள் சாப்பிடாம இருங்க. அதுக்கு ஏன் வந்து எல்லாரையும் வந்து ஒரு தவறு செய்பவர்கள் போல, அது ஏதோ ஒரு குற்றம் போல சித்தரித்து ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த முயல்கிறீர்கள்? அப்போ என்ன, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி இந்துக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய சடங்குகளை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லோர் மேலும் திணிக்க முற்படுகிறீர்கள். இதை யார் ஏற்றுக்கொள்வார்? இந்த ஒரே 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 ஒரேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரே சாப்பாடு, ஒரே சப்பாத்தி எவனா சாப்பிடுவானா இங்க? ஸோ இப்படித்தான் இவர்கள் வந்து எல்லாவற்றையும் நம் மீது திணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படி பேசிய பிரதமருக்கு கலாச்சாரத்தை பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் சொன்னீங்க, மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயலலிதா அம்மையாரை புகழ்ந்து பேசுகிறாரு. நேற்று கூட சொல்லியிருந்தாரு, எம்ஜிஆர் அவர்களுடைய கனவை நினைவாக்குவது தான் பாஜகவுடைய வேலை அப்படிங்கிறாரு. இப்போது ஓட்டு போடுற பர்சன்டேஜ் மக்களை எடுத்துப்போம். எத்தனை பேருக்கு வந்து எம்ஜிஆரை தெரியும்? எனக்கே 48 வயசாச்சு, எனக்கே எம்ஜிஆரை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ சிறுவனாக இருந்திருக்கிறேன். இப்போ வந்து எம்ஜிஆரை பற்றி பேசினார்னா, ஐயா மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள்? புள்ளி விவரம் என்ன சொல்லுது? 50 வருடங்களாக இல்லாத ஒரு வேலையில்லா திண்டாட்டம். நம்மளை வந்து 50 வருஷம் ஸ்ட்ரைட்டாக 50 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிட்டீங்க. அதை விட்டுட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னா, ஜெயலலிதாவை ஊழல் பேர் வழி நீங்கள் தான் விமர்சிச்சிங்க. இப்படிப்பட்ட ஊழல்வாதி இந்தியாவிலேயே கிடையாதுன்னாரு திரு அமித்ஷா. இப்போ வந்து அவர்கள் மேதைகள், அவர்கள் உத்தமர்கள், அவர்களை போன்ற தலைவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இதை? அதுவும் முதலையாவது பரவாயில்ல, வெறும் சொன்னான்னா நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி வரணும். இப்போ சோஷியல் மீடியா, கூகுளில் ஒரு சர்ச்சு டக்குன்னு ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா போதும், திரு மோடி அவர்கள் ஜெயலலிதா, மோடி ஜெயலலிதான்னு தட்டினீங்கன்னா போதும், அடுத்த நிமிஷம் அப்படியே கொண்டு கொட்டுது உங்கள் முன்னாடி. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவை பற்றி என்ன பேசினார் மோடி, என்ன பேசினார் அமித்ஷான்ட்டு. அப்புறம் இப்போ வந்து இவர்கள் சிறந்த தலைவர்கள், இவர்கள் புகழ் அப்படின்னா யார் ஏற்றுக்கொள்வா? இது வந்து 2014 எடுத்துச்சு. சரி, ஏதோ ஒரு யுக புருஷன் வந்திருக்கிறார் அப்படி தான் பேசினாங்க எல்லாம். ஏதோ ஒரு மெசையா வந்திருக்காரு, இந்தியாவை அப்படியே மாற்றி போட போகிறார்னு பார்த்தாங்க. பார்த்தா மாற்றி இருக்காரு. எப்படி மாற்றி இருக்கிறார்னா, எப்படி அடித்து பிடுங்குவது பணத்தை, மிரட்டி பிடுங்குவது பணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்து காட்டியிருக்கிறார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. தேர்தல் பத்திர வழக்காகட்டும், இதற்கு முன்பு ரஃபேல் வழக்கில் கூட அந்த ஃபைல் காணாமல் போனதுன்னு சொன்னாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வட மாநிலங்களில் பல இடங்களில் முக்கியமான ஃபைல்கள் வந்து தீயிட்டு கொளுத்தப்படுது. இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்புது. பாஜக ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் நம்ம வந்து எந்தவித சிக்கல்லையும் மாட்டிடக்கூடாதுன்னு பல ஃபைல்கள் திட்டமிட்டு எரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியல. நார்த் பிளாக்கில் இன்றைக்கி நார்த் பிளாக்கில் அப்படியே எரியுது உள்ள அப்படின்னு சொல்லி வெளியில் புகை வர்ற புகைப்படங்கள் பரவலாக சமூக வலைதளங்களிலே ஷேர் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக வந்து தோல்வி அடைய போகிறோம் என்பதை யூகித்து எவிடன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடுகிறார்கள். இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தலையும் முடியும் போது இது போல் சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. பாஜக இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே இல்லை. 150லேருந்து 180 சீட்டு தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது.